பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்கு உன் வாய்க்கு இடங்கொடாதே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம். இடம் கொடாதிருங்கள் என்பதாக அல்லது இடம் கொடாதே என்பதாக. இந்த நாளிலே பலவிதமான காரியங்களில் இடம் கொடுக்காதபடி நாம் காணப்படுகிறோம். ஆனால் ஒரு சில இடங்களிலே ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் தொலைந்து போகிறது, ஆசீர்வாதங்கள் ஏன் நம்முடைய கரங்களிலே கிடைக்காமல் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது பலவிதமான காரியங்களிலே இடம் கொடுத்தது நிமித்தமாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்களில் வேதத்தின் அடிப்படையிலே இடம் கொடாமல் இருக்கும்போது நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலைகளிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எதிலையெல்லாம் இடம் கொடுத்து இருக்கிறீர்கள், எதிலையெல்லாம் இடம் கொடாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சிந்தித்து பார்த்து அதன் அடிப்படையிலே இந்த காலைகளிலே இடம் கொடாமல் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அளவில்லாமல் நன்மையினால் நிரப்புகிற தேவனாக காணப்படுவார். முதலாவதாக எதிலே நாம் இடம் கொடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இங்கே பார்க்கும்போது முதலாவதாக பிசாசுக்கு இடம் கொடாதபடி இருக்க வேண்டும், உலகத்திற்கு இடம் கொடாதபடி இருக்க வேண்டும். எப்பொழுதும் கர்த்தரை நாடுகிறவர்களாக, கர்த்தரை சேவிப்பவர்களாக, கர்த்தரையே சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களிலே சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு நம்மை நாமே மாற்றிக்கொள்ளுகிறோம், பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். இதுல எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி நினைத்து கொண்டு பிசாசுக்கு இடம் கொடுத்தவர்களாக நன்மையை இழந்தவர்களாகவே காணப்படுகிறோம். இந்த நாளிலே முதலாவதாக பிசாசுக்கு இடம் கொடாதபடி நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக எதிலே நாம் இடம் கொடாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது. ரோமர் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ரோமர் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். ஆம்பிரியமானவர்களே, இன்றைக்கு பல நேரங்களிலே தேவையில்லாத காரியத்தை செய்பவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இது நிமித்தமாய் நன்மை தூஷிக்கப்படுகிறது. இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டாவதாக நம்முடைய நன்மையானது தூஷிக்கப்பட இடம் கொடாதபடி இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் சரியாய் நாம் இருப்போமே என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் காணப்படுவார். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நன்மை தூஷிக்கப்படுகிறதா, அதற்கு இடம் கொடுத்தவர்களாய் நாம் இருக்கிறோமா? இந்த நாளிலே சிந்தித்து செயல்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக எதிலே நாம் இடம் கொடாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது. தீத்து 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தீத்து 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக ஒருவனும் நம்மை அசட்டை பண்ணாதபடிக்கு அதற்கு இடம் கொடாதபடி இருக்க வேண்டும்.
ஆம் பிரியமானவர்களே, எந்தெந்த இடத்திலே எதை பேச வேண்டுமோ அதை சரியாய் பேசி போதித்து கடிந்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற ஒரு காரியம் மற்றவர்கள் நம்மை அசட்டை பண்ணுகிற அளவிற்கு நாம் நடந்து கொள்ளுகிறோம். அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு இந்த நாளிலே நாம் காணப்பட வேண்டும். எதற்கு இடம் கொடாதிருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே மூன்றாவதாய் நாம் பார்க்கிறோம். ஒருவனும் உங்களை அசட்டை பண்ணாதபடிக்கு இடம் கொடாதிருப்பீர்களாக. நான்காவதாக எதிலே நாம் இடம் கொடாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மோளேகுக்கென்று தீக்கடக்கும்படி இடங்கொடாதே, உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே, நான் கர்த்தர். இங்கே பார்க்கும்போது நான்காவதாக எதற்கு நாம் இடம் கொடாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே வேதவசனம் சொல்கிறது, விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடாது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை அறிந்து கொண்டு இனி இதிலே பிரயோஜனமில்லை என்று சொல்லி யோசித்தவர்களாக, இனி நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் கிடைக்கப்பெறாது என்று சொல்லி நினைத்தவர்களாக விக்கிரகத்துக்கு நேராய் ஓடிவிடுகிறோம். விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்தவர்களாய் காணப்பட்டு விடுகிறோம். ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடாதே, தீக்கடக்கும்படி உன்னை இடம் கொடுக்காதே. இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்களில் இடம் கொடுப்பவர்களாய் இருப்போமே என்றால் நம்மை நாமே மாற்றிக்கொள்கிறவர்களாக தேவனுக்கு நேராக திரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஐந்தாவதாக எதிலே நாம் இடம் கொடாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே, தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். இங்கே பார்க்கும்போது ஐந்தாவதாக எதற்கு நாம் இடம் கொடாதபடி இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய மாம்சமானது பாவத்திற்குள்படாதபடிக்கு நம்முடைய வாய்க்கு இடம் கொடாதபடி இருக்க வேண்டும். இன்றைக்கு பல மனிதர்கள் பாவம் என்கிற ஒரு காரியத்தில் அகப்பட்டவர்களாக அதற்கு இடம் கொடுத்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, அதற்கு இடம் கொடாது. இந்த நாளிலே இடம் கொடாதபடி நாம் இருக்கும் போது மாத்திரம்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியும். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இடம் கொடாதே. எதில எல்லாம் இடம் கொடாதே என்று சொல்லி பார்க்கும் போது, முதலாவதாக பிசாசுக்கு இடம் கொடாதவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஒருவனும் நம்மை அசட்டை பண்ண இடம் கொடாதவர்களாய் இருக்க வேண்டும். நான்காவதாக விக்கிரக ஆராதனைக்கு நம்மை இடம் கொடுக்க கூடாது. ஐந்தாவதாக மாம்சமானது நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு உட்படாதபடிக்கு வாயை இடம் கொடாதபடி இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நாளிலே இவைகளில் எல்லாம் இடம் கொடாமல் நாம் இருக்கும் போது, தேவனையே நோக்கி பார்ப்பவர்களாய் இருக்கும் போது, அவரோடு கூட இருப்பவர்களாய் நாம் காணப்படும் போது, நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலவேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இடம் கொடாதே என்று சொல்லி இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே கேட்ட வேத வாக்கின்படியாக இடம் கொடாமல் இருந்து உம்முடைய கரத்தில் இருந்து ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்ள நீரே கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக.
நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளிலே எல்லாவற்றிலும் இடம் கொடாதபடி நாம் இருக்கும் போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் காணப்படுவாராக. ஆமென். God bless you.